ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையை சொல்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா உன்னை மாப்பிள்ளையா நடிக்க கல்லூரி குறிச்சிக்கு கூட்டிட்டு போனதுல இருந்து என் அக்காவை உங்க வீட்டுல வாழ வைக்க நலன் ஏன் அப்பான்னு பொய் சொன்னது வரைக்கும் நான் எப்படி சொல்றது அர்ஜுன்? நீ அதை எப்படி எடுத்துப்ப? சத்யா, ஏதோ மனசு விட்டு பேசணும், உண்மைகளை சொல்லணும்னு சொன்னியே. ஆமா. அப்ப சீக்கிரம் சொல்லு, இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. நீ பேசினதுக்கு அப்புறம் உன்னை நான் விட்டுட்டு போகணும். விட்டுட்டு போகணுமா? ஐ மீன் வீட்ல விட்டுட்டு போகணும்னு சொல்ல வந்தேன். அதுக்கே இவ்ளோ ஷாக் ஆகுற சத்யா? வீட்ல விட்டுட்டு போவியா? எல்லா உண்மைகளும் சொன்னா ஒரேடியா விட்டுட்டு போயிடுவியா அர்ஜுன்? சத்யா, ஐ அம் லிசனிங். சொல்லு. அதாவது அர்ஜுன், நீ மாப்பிள்ளைய நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கல்லூரி குறிச்சிக்கு வந்தல்ல, அதான் அர்ஜுன், நீ மாப்பிள்ளை நடிக்கிறதுக்கு கல்லூரி குறிச்சிக்கு வந்தல்ல. சத்யா, நீ பேசுறது சரியா கேக்கல. அர்ஜுன், நீ கல்லூரி குறிச்சிக்கு முதல் முறையா வந்தல்ல. சத்யா, இரு இரு. இந்த பெல் சத்தத்துல நீ பேசுறது எதுவுமே கேக்கல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா கல்லூரி குறிச்சி. சத்யா, இரு இரு இரு. நீ பேசுறது ஒண்ணுமே கேக்கல. சத்யா, வா, அங்க போய் பேசலாம். வா வா. இல்ல அர்ஜுன், நான் சொல்றது. எங்கம்மா போறீங்க? அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய விசேஷம். அத பார்த்தாலே புண்ணியம்மா. அத முதல்ல போய் பாருங்க. இல்ல, நாங்க வேற ஒரு வேலையா. கல்யாணம் ஆன இளஞ்சோடியா தெரியுறீங்க. போய் அம்மனை தரிசனம் பண்ணுங்கம்மா. அப்புறம் பாருங்க, சகல சௌபாகியமும் கிடைக்கும் உங்களுக்கு.